ஒரு அழகான கிராமம். ஒரு சிறுவன் ஒரு பூனை வளர்த்து வந்தான். அதன் பெயர் லூசி. அவன் லூசி பூனைக்கு பாலை ஊற்றிக் கொடுப்பது, அதனை குளிக்க வைத்து அதனுடன் விளையாடுவது. பூனையும் அவனை பாசமாக அணைத்து கொண்டு விளையாடியது. நாட்கள் செல்ல, ஒரு நாள் மழையுடன் கூடிய ஒரு இரவு. வீட்டிற்கு வெளியே சென்ற பூனை மீண்டும் வரவில்லை. சிறுவன் கண்ணீர் விட்டபடி, லூசி, எங்கே போனாய் என்று தேடிக்கொண்டே இருந்தான். விடிந்தது. பூனை ஒரு வேலியை தாண்ட நினைத்து, அதிலுள்ள மரக்குச்சியில் கால்களைச் சிக்கிக் கொண்டு வலியோடு கூச்சல் விட்டு கொண்டிருந்தது. அந்த பக்கம் சென்ற ஒரு முதியவர் அந்த பூனை வலையில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுவதை பார்க்கிறார். மெதுவாக சென்று அதன் கைகளை விடுவித்து பூனையை தூக்கி அதை வீட்டுக்கு அழைத்து வந்து உணவு கொடுக்கிறார். ஒரு பக்கம் சிறுவன் ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வீட்டின் அருகிலும், என் பூனை லூசி எங்கே என்று அழைத்துக் கொண்டே கண்ணீரோடு தேடிக்கொண்டிருக்கிறான். இப்படியாக அந்த நாள் கழிந்து மறுநாள் அந்த பூனை லூசி முதியவர் வீட்டின் வாசலில் அங்கும் இங்கும் நடக்கிறது. அந்த தெருவில் சிறுவன் தேடி நடந்து வருகிறான். பூனை தூரத்தில் அவனை பார்க்கிறது. அதே கணத்தில் அதை அறிந்து கொள்கிறது. அவனை நோக்கி மியாவ் என்ற சப்தத்துடன் ஓடி சென்று அவன் மேல் தாவுகிறது. அவன் முகத்தில் பாசமாக நக்கியது. சிறுவனுக்கு ஆனந்த கண்ணீர். என் பூனை லூசி என்று கண்ணீரோடு சிரிக்கிறான். பூனை அவனை நெருங்கி கட்டிக்கொள்கிறது. அவன் முத்தம் கொடுக்கிறான், கோரி விடுகிறான். அழகான தருணம். முதியவர் அந்த நிகழ்வை பார்க்கிறார். அவருக்கு புரிகிறது, இந்த பூனை அந்த சிறுவனுடையதுதான் என்று. அவர் சிரித்துக்கொண்டு, கொஞ்ச நாளைக்கு இந்த பூனையோடு நானும் விளையாடி மகிழ்ந்தேன். அவருக்கும் அந்த பூனையோடு பாச பந்தம். நிமிடங்கள் சில கழிந்தன. பின்னர் அந்த முதியவர் அரைமனதோடு அந்த சிறுவனிடம் சொல்கிறார், ஹே குட்டி பையா, இதை நீயே கொண்டு செல் என்று சொல்லி அவனிடம் கொடுக்கிறார். சிறுவன் மகிழ்ச்சியாக பூனை லூசி உடன் வீட்டிற்கு செல்கிறான்.